வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்போதான் சார் இந்த சிக்கலெல்லாம் தீரும்? ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு ஆட்சி அமைப்புக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா லீகல் பிரச்சனைகளை தாண்டி பொலிட்டிக்கல் இஷ்யூஸாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு முடிவு எப்போ தான் கிடைக்கும்? நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டு போய் மே 11, 12 எல்லாம் பேசுகிறாங்க. விஜய் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி அந்த 118ங்கிறது கிடைக்குமா? எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அரசியல் நெருக்கடி. இந்த நெருக்கடிக்கு வந்ததுக்கு காரணம் யாரானா மக்களோட அந்த ஓட்டிங் பேட்டர்ன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடந்த காலத்தில் இருதுருவ அரசியல் இருக்கும்பொழுது இது ஆளுங்கட்சி, இது எதிர்கட்சின்னு ஒரு கிளியர் ஓட்டு மேண்டேட் போட்டாங்க. அதாவது யார் ஆளணும், யார் எதிர்க்கணும்னு. இந்த வாட்டி மும்முனை போட்டி இல்லை பலமுனை போட்டினால என்ன ஆகி போச்சுன்னா, யாருக்கும் தனிப்பெரும் பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ மக்கள் ஒரு சிக்கலை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதை எதையுமே ஒரு ரிவர்ஸில் பார்க்கணும், இல்லை வேறு மாதிரி பார்க்கணும். அப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிக்கலை கொடுத்து இந்த சிக்கலை தீர்த்து முதலமைச்சராக அரசியல் பண்ணுங்க, அரசியல் பழகுங்கன்னு மக்களோட எண்ணோட்டம். இதுதான் இந்த 108 கொடுத்ததோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான். அப்போது வரும்போதே விஜய்க்கு ஒரு கஷ்டம். அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம் 108 இருக்குது. ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வசதி, சக்தி, அந்த கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் ஆட்சி பண்ணணுன்றது தான் மக்களோட மேண்டேட்டாக இருக்குது. இப்போ இதில் கவர்னர் அரசியல் பண்ணுறாரு, பாசிச பாஜக வந்துவிடும் அப்படின்றதுலாம் அது அடுத்தது. 108 வரும்னு யாரும் நினைக்கல. ஃபஸ்ட்டு அது வந்தது இன்னும் ஒரு 10 கூட வந்துட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு 10 கம்மியாக வந்துட்டு இருந்தாலும் அது இன்னும் அடுத்த கட்சிகள் இன்னும் வேகமாக நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. அப்போது ஒரு அரசியல் தீர்வை நோக்கி விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ விஜய் இந்த அரசியல் தீர்வை, அரசியல் பிரச்சனை அரசியலாக தான் இதை பார்க்கணும். அரசியல் ரீதி தான் இது தீர்வு. கோர்ட்டுக்கு போகிறது, இல்லை கவர்னர் எடுத்து போராட்டம் பண்ணுறது அப்படின்றதுலாம் ஒரு தீர்வு கொடுக்காது. ரெண்டுமே அவங்க இப்போ வரைக்கும் பண்ணலை. இல்லை, இப்போ காங்கிரஸ் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது தீர்வு கொடுக்காது. அப்புறம் இன்னொன்று சமூக வலைத்தளத்தில் என்ன ஓடுதுன்னா, அடுத்து போராட்டம் வெடிக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. ஏன் ஒரு ஜல்லிக்கட்டு பத்தாதா? இப்போ ஜல்லிக்கட்டினுடைய தன்மை என்பது வேறு, இது வேறு. இது போராட்டம்லாம் இது ஒரு கிடையாது. திருமாவளவன் அவர்களை மேபி விஜய் போய் நேரில் சந்திச்சோ, இல்லை கம்யூனிஸ்ட்காரர் நேரில் பார்த்து பேசினா அது தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். நீங்கள் கேட்ட கேள்வி இது எப்போ தான் முடியும்னா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. இது எப்போ தான் முடியும்? இப்போ இதை தாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள யார் அமைச்சர், யார் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, அவங்களுக்குமே இது ஒரு சோர்வு, ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை. நைட்டு படுத்தா தூக்கம் வராது, திடீர்னு ஆளை காணாங்கிறாங்க, இருக்காங்கங்கிறாங்க. அது ஒரு பதட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பதட்டம் எல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்னா உடனடியாக விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும். இப்போ விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு எது பிரச்சனையாக இருக்குன்னா, அந்த 10 சட்டமன்ற தொகுதியில் இப்போ 5 தான் பிரச்சனை. 113 இருக்குது. அவருக்கு இன்னும் தேவை 5. அது திருமா அவர்கள் சிபிஐ சிபிஎம் சேர்த்தா 5. இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ, இல்லை அதிமுக, ஒன்று இங்கே இல்லை அங்கே யாருக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்ட அந்த நம்பரை வாங்கி அவர் ஆட்சியில் உட்காரணுன்றது தான். உட்கார்ந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இல்லை அப்படின்னா இது தொடர்ந்து பிரச்சனை. இன்னொன்று, அப்படி ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்ந்தாலுமே அவருக்கு சிக்கல் இருக்கும். இப்போது எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு முதலமைச்சராக ஆனார். இந்த வாய்ப்பு வருது. இதே பிரச்சனை தான். நான் 8 அமாவாசை தான், 6 அமாவாசை தான், இதே தான் பிரச்சனை போயிடணும். ஆனால் கரோனாவை பார்த்தாங்க, சசிகலா அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, வந்தாங்க, சட்டமன்றத்தில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சு, கோர்ட்டு கேஸ். ஆனால் 4 வருஷம் ஆட்சின்றது நடந்துச்சு. அதுதான் அனுபவம். இப்போ விஜய் அவர்கள் அந்த அனுபவத்தை தோடி போனோம் ஒன்று. ரெண்டாவது, அவர் அனுபவசாலியாக மாறணும். அப்போது இதுக்கு தீர்வு விஜய் நினச்சாருன்னா வந்துடும். ஆனால் விஜய் அவர்கள் ஆள் விட்டு அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அந்த போக்கு தான் இதை காலதாமதமாக படுத்துதுன்ற மாதிரி நான் பார்த்தேன். அதாவது இந்த கிரைசிஸை சால்வ் பண்ண அவரே ஒரு கிரவுண்டுக்கு போய் ஒரு பொலிட்டீஷியனாக இந்த இப்போ இவால்வ் ஆகணும். திரும்பவும் அந்த வெளியில் வராத ஒரு ரேரஸ்ட் என்டிட்டிங்கிறத உடச்சிட்டு வெளில வரணும்னு சொல்ல வரீங்களா? அதை அப்படி புரிஞ்சுக்குவா? ஆமாங்க. இன்றைக்கி தேதியில் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க, அவருக்கு 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க அவர் கட்சிக்கு. அவர் இப்போ வெளியில் தான் ஆகணும். வெளியில் இதை என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு உட்காந்து யோசிக்கிச்சு அவர் தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். அவர் முடிவு கொண்டு வரலன்னா
ஐ எம் சாரி டு சே அவருக்கு வந்து அப்போ முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை அவருக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது. அவர் இதை வேணும்ட்டே பண்ணுறாரா இல்லை இது தெரியாமல் இருக்கிறாரா எனக்கு தெரியல. ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லைன்னு அதை நான் புரிஞ்சுக்கோ. பொலிட்டிக்கலி ஒரு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அவருக்கு மிஸ் ஆகுது. அல்லது இந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட்ன்றது ஒரு பெரிய வார்த்தை நீங்கள் சொல்லுவது. அது வந்து எப்படின்னா இப்போ மோடிக்கு சொல்லலாம், ஒரு ஊரை போனால் அதை புட்டிக்கணும். இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து பிளான் பண்ணி கரை வச்சு 15 வருஷம் வேலை பார்த்து சுவேந்த அதிகாரியை தூக்கி சுவேந்த அதிகாரியை மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுன்றது வேற. இது வந்து அவருக்கு வளர்ந்தது கொஞ்சம் சுலபமாகவே கிடச்சிருக்கு. ஒரே தேர்தலில் முதல் தேர்தலே கிடச்சிருக்கு, வேறு எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி கிடைக்கல. அப்படியெல்லாம் வந்த உடனே மேபி இது சுலபமாக வந்துட்டதுனால அதனுடைய மகிமை, அதனுடைய முக்கியத்துவம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களோட ஆசை அவருக்கு புரியலையான்னு தெரியல. விஜய் அவர்கள் மீது இந்த நம்பிக்கை ஏன் வளரும் கட்சிகளுக்கு இல்லை மற்ற கட்சிகளுக்கு வராமல் போச்சுன்னு ஒரு கேள்வி. ஏன்னா அவர் கூட்டம் ஆட்சியில் பங்குன்னு முதல்ல அறிவிச்சது அவர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சுச்சுவேஷனே அது உருவாயிடுச்சு. அவருக்கு மெஜாரிட்டி வந்தாலும் கொடுப்பேனாரு. இப்போ வர்றவங்களுக்கு கொடுத்தாங்கங்கிற சூழல் வந்தாலும் கூட இவங்க நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோலாங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் வருங்கிறதுக்காக மற்றவர்கள் பண்ணுறாங்களா, இல்லை காங்கிரஸ் டே 1 போனதுனால அது வேறு விதமாக ஒரு கிரைசிஸ் ஆகிடுச்சு சார் தாவேக்கா? உங்களோட கேள்வியில் 2 அங்கங்கள், அது ரெண்டுமே வந்து யதார்த்தம், ரெண்டுமே வந்து ஃபேக்சுவலாக கரெக்ட் தான், உண்மை தான். ஃபஸ்ட்டு காங்கிரஸ் போனது ஒரு பிரச்சனை. காங்கிரஸ் இல்லாமல் மற்ற கட்சி எதனா சொல்லியிருந்தாங்க, இல்லை தாவேக்காவே 108 கொடுத்துட்டு இருந்தாவே இது டெக்னிக்கலாக சிக்கல் கிடையாது, கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ காங்கிரஸ் போனது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இதை எப்படி சரி செய்யறது, இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு போதிய அளவுக்கு ஒரு பக்குவமோ இல்லை பயிற்சியோ இல்லை அந்த ஒரு முதிர்ச்சி என்பது அங்கே இன்னும் தென்படலை. அப்படி தென்பட்டிருந்தா எல்லாம் 90 இதே நான் சொல்கிறேன் 90 சீட்டு அதிமுக வந்திருந்தாவே போய் பேசி சரி பண்ணி முடிச்சுட்டுருப்பாங்க. 89 சீட்டு திமுக வந்த போதே ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க, இல்லை ஆட்சியை வந்து நடத்தி காட்டினாங்க. அப்போது விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அந்த பக்குவத்தன்மை, அந்த தலைமை பண்பு இதெல்லாம் வந்து அங்கே சிக்கல் வருது. அதை அவர் சரி செய்யணும். இன்னொன்று இதை தாண்டிங்க எல்லாருமே வந்து 108 சீட்டு 118 அரசியல் தான் பேசுகிறாங்க. ஒரு ஆட்சி என்பது எவ்வளோ முக்கியன்றதை உணர தவறாங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் அப்படியே தான் இருக்குது, செவிலியர் போராட்டம், மாணவர்களோட அந்த வங்கி கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு ஒரு சில விஷயங்கள், அப்புறம் மாதம் 1000 ரூபா கொடுக்க வேண்டிய திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ். இது என்ன ஆக போகுது, இது என்ன நடக்குமா, எப்போ வருமா? இருந்த கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸை இமீடியட்டாக கிளம்ப சொல்லியிருக்கிறாங்க அரசு. நான் முதல் மற்ற இடங்கள்ல எடுத்தது. இப்போ இது எந்த ஒரு பாதிப்பு கொடுக்குது அதிகாரிகள் எடுக்கிற டிசிஷனாக அது இருக்குது. கண்டினியூ பண்ணுமா வேணாமான்னு புதிய கவர்மெண்ட் வந்து அவங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் காத்து இல்லாமல் அதிகாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை மிச்சம் பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஒரு விஷயம், ஒரு திட்டத்தினால வந்து தேவையில்லாமல் நிறைய செலவாகுது அப்படின்னா அதை அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க. இப்போ அம்மா உணவகத்தை நல்லா நடத்தணும் அப்படின்ற மேண்டேட்டு இல்லை அந்த அந்த எண்ணம் வந்து அதிமுகவுக்கு தான் இருக்கும், திமுகவுக்கே இருக்காது. நான் முதல்வன் திட்டம் வந்து நல்லா இருக்கணும், அதை எடுத்துகிட்டு போகணுன்றது திமுகவுக்கு தான் இருக்கணும், மற்ற கட்சிக்கு இருக்காது, மற்ற ஆட்சிக்கு இருக்காது, இல்லை அதிகாரிகளுக்குமே இருக்காது. அதிகாரிங்க யாரும் போய் ஓட்டு கேட்க போகிறதில்ல, மக்களை போய் சந்திக்க போகல. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க, வருவாய்க்கும் வரிக்கும் சம்பளம் போக இது இருந்தால் போதும், தேவையில்லாமல் மற்றதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க செலவுகளை குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி திட்டங்களை நிறுத்திடுவாங்க. இதுதான் இங்கே ஒரு சிக்கல். அப்புறம் பொதுமக்களுக்கு கூட அந்த நியாயமான கோரிக்கைகள், போராட்டங்கள், பிரச்சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மைக்கு போய்விடும். இப்போ விஜய் முதலமைச்சராக ஆகிட்டார்னா பரந்தூரை அவர் எதிர்ப்பார், பரந்தூரை அவரை கொண்டு வர மாட்டார். இது இப்படியே இழுத்துன்னு போதுனா பரந்தூர் என்ன வருமா வராதா, இந்த திட்டம் மேல்மலை செய்யாருக்கு இந்த கையகப்படுத்த இடம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் வந்து கேள்விகள். இதுக்கெல்லாமே சேர்ந்து விஜயோட அந்த அரசியல் நகர்வு தான் ஒரு முட்டுப்புள்ளியை தரும், ஒரு பதிலை தரும். இப்போ என்னென்னா தொடர்ந்து 4வது நாளாக இன்றைக்கும் எம்எல்ஏக்களோட சந்திக்கிறார் அப்படிங்கிறதோட நிற்கிதே தவிர, அதை தாண்டி எய்தர் லீகல் கவர்னரை 3வது முறை சந்திச்சிட்டாங்க, அது அதோடு நிற்கிது நேற்றைக்கு சந்தித்ததோட. அப்போ இதை என்ன நடக்குதுங்கிறத தாவேக்காவை தவிர இது எல்லாரும் கவர்னரை குறித்து பேசிட்டாங்கன்னா இந்த இடத்துலையும் கூட அவங்களுக்காக அவங்க பேசிக்க மாட்டாங்களா? இது கூட்டணி முற்றிலும் கோணம் அப்படி சொல்லுவாங்க. விஜய் அவர்களோட பிரச்சனை என்னன்னா, யாருக்காகவும் எதுக்காகவும் அவர் பேசினது கிடையாது, அவருக்காகவும் அவர் பேசிக்கல. இப்போவும் அதே தப்பை பண்ணுறார். இப்போது அவர் கட்சிக்காக அவர் பேசணும், இப்போது ஓட்டு போட்ட மக்களுக்காக அவர் பேசணும், அவங்களுக்காக சிந்திக்கணும், செயல்படணும். இப்போது மக்களுக்கு நான் சிந்திக்க போகிறேன், செயல்பட போகிறேன் நீங்கள் முடிவுக்கு வந்துட்டிங்கனாவே நீங்கள் இந்த மாதிரி இவங்கள சேர்ப்பேன், அவங்கள கேட்பேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட கேட்க மாட்டேன்ற அந்த எண்ணம் வராது, எல்லார்கிட்டையும் பேசுவீங்க. அப்போ மக்கள் சிந்தனை இல்லாமல் எனக்கே தனியாக வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அனுபவம் கிடையாது. நீங்கள் வந்து முதலமைச்சராக இதுக்கு முன்னாடியோ ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலராக இருந்ததில்ல, நீங்கள் அரசியல்வாதி கிடையாது. அடிப்படையில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்கி நீங்கள் பண்ண போகிறீங்க.
அப்படின்னும் போது இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு 4 பேரை கூட சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சியை ஒன்று அமைச்சு அதை எடுத்துகிட்டு போகணும். இப்போவே வந்து நான் இவரை கூட மாட்டேன் அவரை கூட மாட்டேன் அப்படின்றது அது ஒரு நல்ல போக்கா இல்லை. அனுபவம் வாய்ந்தவர்கள் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா அது நல்லது தான். இன்னொன்று இதில் வந்து திருமாவர்கள் வந்து இந்த இழுக்கிறத வந்து பார்க்கும்போது அது ரசிக்கிற தன்மையாக இல்லை. நேற்று இன்றைக்கி சொல்கிறேன்னு இருக்காரு, இன்றைக்கி நாளைக்கு சொல்கிறேன்னு இருக்கார் போல். அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இது இந்த ராக்கெட்டை நம்ம இங்கேருந்து திரும்பி கொளுத்தி விட்டால் இது ரிக்வல் ப்ரொபல்ஷன் இன்ஜினோட மேலே போய் அது வந்து அட்மாஸ்பியர்லாம் தாண்டி அது வந்து அப்படியே ஐனோஸ்பியரெல்லாம் அப்படியே போய் சுற்றி ஆர்பிட்டை சுற்றி ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் கிடையாது. வேணுமா வேணாமா, விஜயோட ஆட்சி வேணும்னா இப்படி போயிடுங்க, விஜய் அவரோட ஆட்சி வேணும்னா அப்படி போயிடுங்க, அவ்வளோதான். இதை வந்து நான் அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நான் சேர்ந்து சொல்லுவேன். இது திருமாவர்கள் இந்த மாதிரி இழுக்கிறது அது நல்லா இல்லை. இல்லை சார், இப்போ அவங்கள எலெக்ஷனுக்கு முன்பாக விமர்சித்ததெல்லாம் மேபி அவங்களுக்கு அது காயப்பட்டிருந்துருக்கலாம்ல. 5 சீட்டு 6 சீட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறதெல்லாம் மேபி அதுக்கு இதுதான் டைம்னு செய்கிறாங்களா? உள்ளே போன பிறகு நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு போயிடுவீங்க. ஒருவேளை ஏதோ அந்த அதிருப்தி வெளிப்படுத்துகிற நேரமாக இதை பயன்படுத்திக்கிறாங்களான்னு ஒரு கேள்விங்க. யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை பண்ணக்கூடாதுங்க. இந்த நேரத்தில் வந்து மக்கள் பற்றின சிந்தனை தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, ஒரு ஆட்சி ஒன்று அமையணும். ஃபஸ்ட்டு அது மாதிரி தாவேக்காவாக இருக்கலாம். அப்படி தாவேக்கா இல்லைன்னா அடுத்தது யாருன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் அதுக்கே வந்து வழி விடாமல் காலதாமதம் படுத்துறீங்க அப்படின்னா நீங்களும் கவர்னரும் ஒன்று தான். நாளைக்கு தெரியல எனக்கு இந்த 24 மணி நேரத்தில் என்ன ஆக போகுது? யாருன்னா எதனா உங்களுக்கு எதனா முக்கிய பொறுப்பு தர போகிறாங்களா, இல்லை எதனா வேறு எதனா அது மாதிரி எதனா இருந்ததுன்னா ரைட்டு. அப்போவாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணிடலான்னா, இல்லை போகிறேன் அப்படின்றத லைட்டாக ஜாடமாடியே சொல்லிட்டு இந்த நாளைக்கு உயர்மட்ட குழு செயற்மட்ட குழுலாம் சும்மா உள்ளாகி 4 பேர் காஃபி வச்சு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு ஆன்லைனில் தீர்மானம் போட்டு ஆன்லைன்லேயே தீர்மானத்தில் தான் போட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் வந்து நீங்கள் தைரியமாக இருங்க நான் பார்த்துக்கிறேன்னா நேரு ஸ்டேடியத்தில் வேலையை ஆரம்பிப்பாங்க. திருப்பி நிறுத்திட்டாங்க. பதவியேற்புக்குன்னு அந்த ஸ்டேடியத்தை மாநகராட்சி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வேலையை நிறுத்திட்டாங்க. ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமல் இது பியூரோக்ராட்லலாம் எல்லாம் பொக்கே வாங்கி வச்சு வீணாக போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்களாம். இன்னொரு சைடு அது ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணாமல் ஊர்கள்லேருந்து கிளம்பி வந்து போட்டி இருக்குன்னு அங்கே நின்று அழக்கூடியவங்க மீடியா பைட்ஸ் அதெல்லாமும் நம்மளால் பார்க்க முடியுது. விமன் ஒரு செக்ஷனுக்கு ஆன்லைனில் போயிருக்கு, கேன்சல் ஆச்சுன்னு போகலங்கிறதுனால எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்கிறது. இல்லைங்க, அதெல்லாம் பாவம், இப்படி நடக்கக்கூடாது. அதாவது ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது அப்படின்னா கூட அதை எப்படி சரி செய்யறதுக்கு யாருமே முன் வரலை அப்படின்றது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த வந்துட்டு வர தொண்டர்களுக்கு வந்து சந்தோஷத்தோடு வருவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதுல்ல நிகழ்ச்சி ரத்தானது. அங்கே வந்து அந்த பூட்டிய கதவை பார்க்கும்போது இல்லைங்க ரத்தாகி போச்சு, அவர் பதவியேற்பு இல்லை. என்னது பதவியேற்பு இல்லையா? எப்போ தெரிலங்க நிலைமை செய்யும்போது அந்த தாவேக்க தொண்டர்களோ இல்லை அதுக்கு ஓட்டு போட்டவங்களோட அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அது விஜயே புரிஞ்சிக்கல. அதுதான் அதில் ரொம்ப வலிமையான ஒரு மோசமான ஒரு செய்தி. என்னென்னா, விஜய் கட்சியில் இருக்கிறவர்களுடைய அந்த உழைப்பு, அந்த தியாகம், இல்லை மக்கள் போட்ட அந்த ஓட்டை, அதோட முக்கியத்துவம் விஜய் அவர்களுக்கே புரியல. ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணுற இடத்துல இல்லை. கரெக்டான வார்த்தை அதுதான். இப்போது ஒரு விஷயம் மக்கள் வந்து உங்களுக்கு செஞ்சாங்க, மக்களுக்கு நீங்கள் நீ செய்வீங்கன்னா தாமதம் பண்ணுறீங்க. நீங்கள் ஏன் தாமதம்னு அந்த கவர்னர் தாமதம். ஐயா, பிரச்சனை கவர்னர் மேலே இல்லை, பிரச்சனை உங்களுக்கு 118 இல்லை. இந்த 118 வர்றதுக்கு நீங்கள் என்ன வேலை பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பண்ணணும். கவர்னரை குறை சொல்லக்கூடாது. கவர்னர் கூப்பிடல. நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்திருந்தீங்கன்னா அவங்க கூப்பிட்ருக்கலாம், உங்களை ஆட்சிக்கு பதவி ஏற்றுருக்கலாம், அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. அப்படின்னும்போது அடுத்தது என்ன, அடுத்த நுகர்வு என்ன, அதை நோக்கி இன்னும் விஜய் அவர்கள் பயணம் பண்ணலை. இந்த ஸ்பேஸ் குறித்து உங்கள் வாக்காளர்களுக்கு அல்லது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணியிருந்தால் அந்த சேனலை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு சிக்கலாக இருக்கா? நான் சொல்கிறது இன்ப்ராக்டிக்கலாக அதை கேட்குறேன். அது இப்போ நெறியாளர் வந்து நீங்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து சிக்கலை பற்றி பேசுனீங்க. இப்போது பல விதமான சிக்கல்கள் இருக்குங்க. சட்ட சிக்கல், நடைமுறை சிக்கல், பண ரீதியான சிக்கல், இல்லை மத்திய அரசால சிக்கல், இல்லை அரசியல் ரீதியாக சிக்கல். ஒரு ஆட்சின்னு எடுத்திங்கன்னா நம்ம சொன்ன இந்த 5 சிக்கல். பண ரீதியான சிக்கல் இது அல்ல. 1 சட்ட ரீதியான சிக்கல்னா இப்போதைக்கு சட்ட ரீதியான சிக்கல் இல்லை, மேபி இது விட்டால் சட்ட ரீதியான சிக்கலாக மாறிடும். அப்போ 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக சிக்கல்னா ஆமாம், அப்போ இது அரசியல் ரீதியாலான ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல். அப்போ இதை அரசியல் ரீதியாக தான் இதை சரி செய்யணும். அப்போ அரசியல் ரீதியாக சரி செய்கிறதுனா என்ன? எதிரி நன்மை இல்லை, நமக்கு ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்டு அவங்க அதை பண்ணி கொடுக்குற அந்த நிலை. இதை பண்ணிட்டாவே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த சிக்கல் தீர்த்து விடப்படும். அதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான சிக்கல்கள் இருக்குது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு பார்க்குறது, மக்கள் நலன் பார்க்குறது, வேலைவாய்ப்பு,
6 சிலிண்டரு மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். 2500 லோன்லாம் அக்கௌண்ட்டில் போடும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் இதையே வந்து இழுத்து சரி செய்யாமல் இழுத்துட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் எப்படி? உண்மையான பிரச்சனை அதுதான். இந்த 108 118ன்றது ஒன்ஸ் இது செட்டில் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் என்ன ஒரு 3-4 நாள் அதிகபட்சம் தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்றது. பட் இதை தாண்டி நான் சொன்ன பாருங்க, இந்த மக்களோட பிரச்சனை எதிர்பார்ப்பு இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அசம்பிளி டிசால்வ் ஆயிடுச்சு, கேட்டகரி சிஎம் அடுத்த கவர்மெண்ட் வரைக்கும் இருக்காரு. பட் பியூரோக்ரஸியும் மற்றவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் ப்ரோலாங் ஆகுங்கிற இடத்துல கவர்னர் கேரளாவுக்கு பதவியாக இருக்க போகிறேன், இங்கே பிரசிடென்ட் ரோல்னு ஒரு வேலை ப்ரொக்ளமேட் பண்ணால் அது இன்னும் பெரிய குழப்பத்தை நோக்கி போகும். இல்லைங்க, இதுதாங்க. இதை வந்து நம்ம வந்து அசாமில் பார்த்துருக்கோம், வெஸ்ட் பெங்காலில் பார்த்துருக்கோம், நிறைய வட மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாடுக்கு வருது அப்படின்னும் போது அது உள்ளபடியே, ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே தெளிவான ஓட்டுகள் போட்டிருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு சரியில்லாமல் 89 தான் திமுக ஜெயிச்ச போது ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. இல்லை ஆட்சியை வந்து பிடிச்சி 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க. அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிடுறாங்க. அதிமுகவில் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பு போது டிஸ்குவாலிஃபை ஆகுது, 2வது ஒரு குரூப்பு போது டிஸ்குவாலிஃபை. அதுக்கப்புறமா அதிமுக வந்து அந்த ஸ்திரத்தன்மையோட 4 வருஷம் முடிக்குது கொரோனா காலத்தில். கலைஞர் அவர்கள் வெறும் 89 தான் வச்சுருக்காரு. மைனாரிட்டி திமுகன்னு சொன்னாலும் இல்லை, இதை எப்படி நடக்குது ஒண்டி பாரு 5 வருஷம் நடத்தி காட்டுறாங்க. அப்போது இந்த படிப்பனை பாடம் என்னன்னா இந்த ஸ்திரத்தன்மை. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னா, நமக்கு இருக்க அந்த 108க்கு ஸ்திரத்தன்மை இல்லை. இப்போ அந்த ஸ்திரத்தன்மை வரணும்னா என்ன பண்ணணும்? எப்படி 118 ஆக்குறது? அதுக்கப்புறம் 118ல் இன்னும் ஒரு 5-6 எப்படி ஃபியூச்சர் இப்போ இடைத்தேர்தல் வரலாம், இல்லை அந்த கட்சிக்கு வேறு யாருன்னா வந்து சேரலாம், என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் அதுக்கு உண்டான அந்த வியூகமோ அதெல்லாம் இப்போ ஐயா ஜான் எல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரில. ஜான் ஆரோக்கியசாமி அவங்களாம் வந்து வியூக வகுப்பாளரும் போது இந்த நேரம் 108 சீட்டு வந்தும் உங்களால் பதவி ஏற்றுக்க முடியலன்னா உண்மையிலே உங்களுக்கு அரசியல் தெரியலையா, இல்லை அரசியல் இப்போ பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்களா? எது உண்மை? இது வந்து வேணும்ட்டே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது வேணும்ட்டேன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக தரப்பில் வேணும்ட்டே பிஜேபி பண்ணுது. நான் எப்படி பார்க்குறேன்னா பிஜேபி பண்ணுறதே நான் ஏற்றுக்கிறேன், வேணும்ட்டே பண்ணுறது கூட ஏற்றுக்கிறேன். நீங்களும் வேணும்ட்டே பண்ணுறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். வேணும்ட்டே பண்ணும்போது இறங்கி நீங்கள் ஹெட் ஆன் கொலேஷனுக்கு போனால் அது வேறு மாதிரி போகிறதுக்கு வழி இருக்குது. இல்லை நீங்கள் அவங்ககிட்ட ஏன் உங்களுக்காக போய் உங்களுக்காக நீங்களே நிற்கலன்ற இடம் இருக்குல்ல, அதுதான். உங்களுக்காக கூட நிற்க வேணாங்க, மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்காக நில்லுங்க. ஆசைப்பட்டிருக்காங்க 35% பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ வந்து உங்கள் சைடு வந்து ஒரு ஆதரவு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்து நீங்கள் இன்னொன்றுங்க பிளண்டர் மேலே பிளண்டர். ஒரு கூட்டணிக்கு ஒருத்தரை கூப்பிடுறீங்க, இல்லை வந்து ஒரு ஆட்சிக்கு அவங்களையும் கூப்பிடுறீங்க கொள்றீங்கன்னா அது டேஸ்ட் பி டன் இன் வெரி ப்ராப்பர் வே. அந்த தலைமையில் இருக்கிறவங்கள போய் நேரில் போய் சந்தித்து அதை பேச வேண்டியதெல்லாம் பேசி, ஃபோன்லலாம் பேசினா செட் ஆகாது. இது என்ன வாட்ஸ்அப்னா என்ன குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடுறதா? இது வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூட்டணி கட்சிக்கு உதவி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்பீங்க? இதெல்லாம் நம்ம முன்னாடி கேட்டிருக்கோமா, பார்த்துருக்கோமா? அப்போ இது நல்ல அரசியல் இல்லை, இது நல்ல எடுத்துக்காட்டு இல்லை. மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்றதுனால அவர் வந்து இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கணும் இல்லை, கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் இறங்கி வரணும். மக்களுக்கான அரசியல் என்று சொல்கிறவர்கள் அதை செய்கிறார்களாங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு படுத்தலுக்கு மிக நன்றி. நன்றி.